எஸ்பிஐ வங்கியில மொத்தமாக 5180 காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது என்ன பணியிடம்னா கிளர்க், அதாவது ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு இந்த பணியிடத்தை குறிப்பிடுறாங்க. மொத்தமாக 5180 பணியிடங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஜோன் வைஸா என்னென்ன பணியிடம் இருக்கு அப்படின்றது தனித்தனியாகவும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலான பணியிடங்கள் தான் இருக்கு. 380 பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டியது அவசியம். இதற்கு எப்போதுமே இப்படியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வரும். ஃபைனல் இயர், அதாவது ஃபைனல் செம் எழுதக்கூடிய அந்த மாணவர்களும் கூட இந்த படிப்பிற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் இதற்கான அந்த ப்ராசஸ்லாம் முடிகிற சமயத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி 2025க்குள்ளே அவங்க பட்டம் வாங்கியதற்கான அந்த ப்ரூஃபாக அவங்க சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். ஸோ அப்படி வாங்கிட முடியும் அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா பொதுப்பிரிவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 28. எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தால் அவங்களுக்கு வயது வரம்பில் 5 ஆண்டுகள் தளர்வு இருக்கு. ஓபிசி பிரிவாக இருந்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம், அதே மாதிரி முன்னாள் இராணுவ வாரிசுதாரர்கள் அவர்களுக்கெல்லாம் கூட கூடுதலான வயது தளர்வு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த பணியிடத்திற்கான ஊதியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பே 24,050 ரூபாயாக இருக்கு. அதில் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து 64,480 ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது 3 நிலை தேர்வாக நடத்தப்படுது. முதல் நிலை தேர்வு மெயின்ஸ், அப்புறம் மொழி தேர்வு. இந்த மொழி தேர்வை எல்லாருமே எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ முதல் நிலை தேர்வு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிலம், கணிதம் இந்த பாடங்களில் தேர்வு நடத்தப்படுது. அதே மாதிரி ரீசனிங் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்ஜெக்டிவ் டைப் பேப்பராக 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். அடுத்ததாக பிரதான தேர்வு. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இது தெரிஞ்சிருக்கணும் இந்த பாடம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து 200 மதிப்பெண்களுக்கு அந்த தேர்வு நடத்தப்படுது. அடுத்ததாக மொழி தேர்வு, அதாவது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 380 பணியிடங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அவங்க சமர்ப்பிக்க சான்றிதழில் 10, 12ஆம் வகுப்புல தமிழ் படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க இந்த டெஸ்ட்டை எழுத தேவையில்லை. அப்படியான சான்றிதழை சமர்ப்பிக்க முடியாதவர்கள் இந்த டெஸ்ட்டை எழுதி தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.sbi.co.in இந்த இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கணும்.